திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் செய்ததா வரலாறு உண்டு. அப்போ அந்த போர்ப்படை தளபதியாக கண்டிகைனா குதிரை, பேர்னா பெரும்படை, குதிரைப்படைகளுடைய தளபதியாக சேனாதிபதியாக தேவ சேனாதிபதியாக சூரசம்ஹாரம் செய்வதற்காக முருகன் தன்னுடைய ஆற்றலை சக்தியை ஒருங்கிணைத்து எந்திர வடிவிலே பிரதிஷ்டை செய்து பூஜித்து பூஜித்த இடம் இந்த இடம். அந்த திருப்பேர் கண்டிகைன்னு பேர். அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம். இந்த இடத்த சுற்றியவரம் 36 முருகர் கோயில்கள் பாடப்பட்டு சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய இந்த சஞ்சீவனோட எந்திரம் தான் ரொம்ப விசேஷமான எந்திரம். அந்த எந்திரத்துக்கு தான் எல்லாமே பிரதிஷ்டை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பொது எல்லாமே வள்ளி வலது பக்கமும் இடது பக்கம் தெய்வயானை இருப்பாங்க. சாதாரணமாக வட்டாரோட சொல்லோட வள்ளி தெய்வயானை உடனுரை சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லுவோம். இங்கே தெய்வயானைக்கு முதன்மை தந்து தெய்வயானை முதலாக வலது பக்கம் தெய்வயானையும் இடது பக்கம் வள்ளி இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. இயற்கை கொஞ்சம் 2 மலைகளுக்கு நடுவில் அமைந்த 5500 ஆண்டுகள் பழமையான மிக அற்புதமான பெரும்பேர் கண்டிகை என்ற முருகர்களை தரிசித்து எல்லாரும்